வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி பல வட மாநிலங்களில் ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த இடத்தில் இந்த நாளில் நாம் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த வரலாற்றை சொல்லுவதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் எப்படி சிவாஜியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது என்பதை பற்றி சில சிந்தனைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சிவாஜி எப்படி சித்தரிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இஸ்லாமிய அரசர்களுக்கு எதிராக ஒரு மிக வீரம் செறிந்த போரை நடத்திய ஒரு மாபெரும் இந்து அரசர் அல்லது இந்துத்துவ அரசர் என்று இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சக்திகள் சிவாஜியை சித்தரித்து வருகின்றன. அதற்கேற்ற ஒரு வரலாற்றை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, சர்ச்சைகள் அதற்கு பின்னும் தொடர்கின்றன. அதாவது சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜி அவர் இஸ்லாமிய அரசர்களால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்கிற விதமான ஒரு வரலாற்று தகவல்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், இந்துத்துவ அரசியலினுடைய ஒரு முகமாக அல்லது இஸ்லாமிய வெறுப்பாளராக இந்துத்துவ அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை இட்டவராக சிவாஜியை இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் வரலாறு அப்படி கூறவில்லை. வரலாற்று நூல்கள் இதற்கு முற்றிலும் மாறான ஒரு சான்றுகளை நமக்கு தருகின்றன. சிவாஜி அடிப்படையில் மத வெறுப்பு கொண்டவர் அல்ல, மாறாக அவர் சுயராஜ்யம் என்கிற, அதாவது அந்நியர்களாக இங்கு படையெடுத்து வந்தவர்களுடைய ராஜ்யத்திற்கு எதிராக ஒரு மண்ணின் மகனாகத்தான் அவர் அந்த போராட்டத்தை நடத்தினாரே ஒழிய, அந்த போராட்டம் என்பது மத அடிப்படையில் நடத்தப்பட்டது அல்ல என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இன்னொன்று, இந்த இந்துத்துவ அரசியல் என்பதே 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் உருப்பெற்று வளர்ந்த ஒரு சித்தாந்தமே ஒழிய, சிவாஜி ஆண்ட அந்த 1630 முதல் 1680 வரையிலான அவருடைய அந்த வாழ்நாள் காலத்தில் இந்துத்துவ அரசியல் என்கிற ஒரு கண்ணோட்டமே கிடையாது என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மசூதிகளையும் தர்காக்களையும் சிவாஜி பாதுகாத்தார் என்பதற்கான சான்றுகளை வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் தாக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இஸ்லாமிய பெண்களினுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்தார். தனிப்பட்ட எந்த மத ரீதியான வெறுப்பையும் அவர் அங்கு வெளிப்படுத்தவில்லை. அவருடைய அமைச்சரவையிலேயே அல்லது முக்கியமான பொறுப்புகளில் இஸ்லாமியர்களும் இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, தன்னுடைய போராட்டத்தில் பல இஸ்லாமிய சுல்தான்களோடு சேர்ந்து அவர் போரிட்டார். அதாவது அவுரங்கசீப்பினுடைய அந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் அவரோடு பல இஸ்லாமிய சுல்தான்களும் இணைந்து நின்று போரிட்டார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் சுட்டி காட்டுவதோடு, சிவாஜியினுடைய படையில் கணிசமான அளவிற்கு அவர்கள் இஸ்லாமியர்களும் இருந்தார்கள். அதேபோல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர் விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசராக இருந்தார் என்று மார்க்சிய அறிஞர்களும் மேலும் மாறுபட்ட பார்வைகளை முன்வைக்கக்கூடிய பல மராட்டிய சிந்தனையாளர்களும் இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அன்றைய காலகட்டத்தில் ஒரு சுவராஜ்யம் என்பதற்காக போராடிய ஒரு மன்னர் தான் சிவாஜியை தவிர அவர் ஒரு மத ரீதியான ஆட்சியாளர் அல்ல என்பதை தொடர்ந்து வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இந்துத்துவ சக்திகள் சொல்வது போல சிவாஜி ஒரு மதவெறி கொண்ட மன்னர் அல்ல என்பதை நாம் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்துத்துவ அரசியல் இன்றைக்கு தனக்கு தேவையான தலைவர்களை தனக்கேற்ற வகையில் அவர்கள் உருமாற்றி பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான வரலாற்றில் எந்த அக்கறையும் கிடையாது என்பதைத்தான் சிவாஜியை பற்றி அவர்களுடைய கட்டுக்கதைகளும் காட்டுகின்றன என்பதை இந்த நாளில் நாம் நினைவு கூர்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில திரைப்படங்கள் தமிழ்நாட்டின் சமூக அரசியலில் வரலாற்றிலேயே சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்படி மாற்றத்தை ஏற்படுத்திய படம் என்று ஒரு படத்தை குறிப்பிடலாம். பராசக்தி, மனோகரா, இரத்த கண்ணீர். அளவுக்கு அந்த படம் அறியப்பட்ட படம் என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருக்கும் அந்த படத்தின் பெயர் தெரியும். அது மந்திரி குமாரி என்கிற படம் 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளிவந்தது. அந்த படத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த படத்தில் தான் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள்
வசனகர்த்தா என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். அதற்கு முந்தைய படங்களிலும் அவர் எழுதியிருக்கிறார், ராஜகுமாரியில், அபிமன்யுவில். ஆனால் அப்போதெல்லாம் அவருடைய பெயர் எப்படி அந்த திரையிலே வரும் என்றால் வசன உதவி மு. கருணாநிதி என்று வரும். இந்த மந்திரிகுமாரியிலே தான் முதலாக கதை வசனம் மு. கருணாநிதி என்கிற பெயர் வந்தது. அதுதான் அவர் முழுமையாக அவருடைய வசனத்தில் வந்த படம். அது குண்டலகேசி என்கிற பழைய தமிழ் காப்பியத்தை தழுவி எழுதப்பட்ட கதை. அந்த படத்திற்கு முதலில் அடித்தளமாக இருந்தது கலைஞர் அவர்கள் நடத்திய நாடகம். மந்திரிகுமாரி என்கிற பெயரில் அவர் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய உரிமையாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் வந்தபோது பார்த்து முடித்த பிறகு இதை நான் அப்படியே திரைப்படமாக ஆக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அதற்கான உரிமைகளை பெற்றார். திரைப்படத்திற்கும் நீங்களே வசனம் எழுதுங்கள் என்று கலைஞரை எழுதச் சொன்னார். அதுதான் கலைஞர் பெயரில் வசனகர்த்தா என்று முதலில் வந்த படம். அந்த படம்தான் இன்னும் பலருக்கும் பல பெரிய புகழை கொண்டு வந்தது. குறிப்பிடத்தக்கவர் எம்.என். நம்பியார் என்கிற நடிகர். எம்.என். நம்பியார் அதற்கு முன்பும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார். வித்யாபதி என்கிற ஒரு படத்திலெல்லாம் நடித்திருக்கிறார். ஆனாலும் இந்த மந்திரிகுமாரியிலே அவருக்கு கிடைத்த பாத்திரம் என்பது மக்கள் மனத்தில் இவ்வளவு மோசமானவர்கள் இருந்திருக்கிறார்களா என்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு ஒரு ராஜகுருவாக நம்பியார் நடித்தார். நம்பியாரினுடைய நடிப்புக்கான வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் மக்கள் அவரை பார்த்தாலே கொடுமையானவர் என்று கருதுகிற அளவுக்கு அவருடைய நடிப்பு அப்படி அமைந்திருந்தது. நம்பியாரும் ராஜகுருக்களுக்கு ஒரு சீடனாக ஒரு நடிகர் வந்தார். அவர்தான் இன்றைக்கும் நாம் பேசுகிற சிவசூரியன் என்கிற அந்த நடிகர். அவர் இவருடைய பேச்சுக்கெல்லாம் மறுப்பு சொல்லுகிற அவர் கூடவே இருக்கிற ஒரு நடிகராக வந்தார். இப்படி நடிகர்கள் பலர் அறிமுகமானதும் புதிய வசனகர்த்தாவாக கலைஞர் அறிமுகமானதும் அந்த மந்திரிகுமாரியிலே தான். அதில் வருகிற அந்த பாடல்கள், நிறைய பாடல்கள், கலைஞரே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஆனாலும் 2 பாடல்கள் இன்றைக்கும் பாடப்படுகிற பாடல்களாக இருக்கின்றன. ஒன்று வாராய் நீ வாராய் என்கிற பாட்டு. கதாநாயகன் அவளை மலையின் உச்சிக்கு அழைத்து கொண்டு போகிற போது கொல்வதற்காகவே அழைத்து கொண்டு போகிறான். வாராய் நீ வாராய் என்கிற பாட்டு. கடைசியாக அவள் 3 முறை உன்னை நான் சுற்றி வந்து விடுகிறேன், பிறகு தள்ளிவிடு என்பாள். அந்த இடத்திலே தான் அவன் ஏமாந்து போவான். 3வது முறை சுற்றி வருகிற போது அவனை அவள் தள்ளிவிடுவாள் என்பது அந்த குண்டலகேசியினுடைய கதை. அதே படத்தில் வருகிற இன்னும் சில பாடல்கள் மிக புகழ் பெற்றவை. அந்த படத்திற்கு பிறகுதான் இன்னொரு புதிய பாடகரும் அறிமுகமானார். அவர் அதற்கு பிறகு வந்த ஒரு படத்தில் கிருஷ்ண விஷயம் என்கிற படத்திலே பாடியவர். அவர் பெயர் சௌந்தரராஜன். பிறகு டி.எம். சௌந்தரராஜன், டிஎம்எஸ் என்று அறியப்பட்டவர். எனவே 1950களிலே தமிழ் திரைப்படங்களிலே இப்படி புதிய வரவுகள் இருந்தன. இந்த புதிய வரவுகள் என்பவர் திரைப்படத்தோடு மட்டும் தொடர்புடையவர்கள் என்று இல்லாமல் ஒரு சமூக வரலாற்றிலும் பல மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கலைஞர் அவர்களினுடைய புகழ் அதற்கு பிறகு கூடிற்று. அவர் எழுதுகிற நீண்ட நெடிய வசனங்கள் அன்றைக்கு பெரிய வரவேற்பை பெற்றன. அவரை போல அத்தனை வேகமாக அவ்வளவு தூரம் எழுதுவதற்கும் ஆளில்லை, அதை பிறகு சொல்லுவதற்கும் ஆளில்லை என்கிற நிலை வந்தபோது தான் பராசக்தி 1952 சிவாஜி கணேசன், அன்றைக்கு கணேசன், பிறகு அவர் சிவாஜி கணேசன், அவர் அந்த வசனங்களை பேசினார். இப்படி 1950 என்பது தமிழ் திரைப்பட உலகில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஆண்டு. அங்கிருந்து சமூக அரசியல் கருத்துகளும் நம் நாட்டிற்கு வந்து சேர்ந்தன என்பது குறித்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம்.
மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர், அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.